Hello guys, welcome back to our channel Sled Squad. Hi Hello. Madhu, hi Praju. Hi, Prithvi bro. Hello, Hi, 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 Praju. hi, hi. Yeah, we are going to review, I think, Mumbai versus Punjab, another Wankhede match. This time no 200, Mm. but another easy chase. Let's start with your opening thoughts, guys. லைக் ஓப்பனிங் எங்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறது? ஓப்பனிங்கே இல்லையே, அதுதானே பிரச்சனையே. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா லைக் அவங்க ஓப்பனிங் கூட லைக் லைக் பெருசா வரல. அண்ட் தெரியல ஆக்சுவலி என்ன பேசணும்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம லைக் ரிவ்யூ பண்ண போவோம், ப்ரிவ்யூ பண்ண போவோம். லைக் மும்பை இந்தியன்ஸ்னா இந்த மாதிரி, மும்பை இந்தியன்ஸ்னா அந்த மாதிரி இருந்தாங்க. பட் என்ன என்ன ஆகுதுன்னே தெரியல. அவங்க யார் பும்ரா கூட இப்போ தெரியல. பும்ராவோட பவுலிங்கே எங்க காணும். இப்ப அவர் போட்டுனுக்கிற எந்த பவுலும் வந்து ஆக்சுவல் பும்ராவோட பவுலிங் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ தேல் மேக் இட் தி சீசன் தோணுது. Okay, Madhu, your thoughts? Mumbai, the spot change ஆச்சு compared to batting and bowling. But என்ன தெரிஞ்சுன்னா, I mean, நம்ம Quinton de Kock என்ன comeback பண்றது, இப்போ he gave very good comeback. At the same time, நான் ஸ்கைல் எதிர்பார்க்கல. இந்தியன் T20 கேப்டன். I know when he's playing for India, சரியா விளையாடலன்னா I understand it's a pressure. பட் அப்படின்ட்டு இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் அண்ட் இட் இஸ் அவனோட ஹோம் டீம், ஹோம் பிச் இது, ஹீஸ் நாட் டூயிங் குட். அண்ட் நம்ம இந்த இது கொஞ்சம் அந்த கேமியா கூட நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்த்தா ஐ மீன் தெர் இஸ் நோ நத்திங் மச் டாக் அபவுட் பஞ்சாப். ஏன்னா பஞ்சாப் இஸ் ஃபுல் பேக்ட், ஃபுல்லி ஆக்கியபைட். ப்ராப்பர் டீம் பஞ்சாப் in when it comes to today's game like Punjab and Mumbai. But Mumbai, they have no idea. I think you have to actually tell, you being a Mumbai fan, I know I can sense that you're not happy with the result. So you have to tell. யா நான் ரொம்ப புவரா ஆடுறாங்க. ஏதோ வாட் இந்த டீம்ல யாருமே மிங்கல் ஆகலையா இல்ல ஏதாவது கேப்டன்சி ப்ராப்ளமா என்ன எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆல் ஆஃப் சடன் லாஸ்ட் மேட்ச்ல தீபக் சேரை டிராப் பண்றாங்க. இந்த மேட்ச்ல தீபக் சேரை கொண்டு வந்து சாண்ட்னரை டிராப் பண்றாங்க. என்ன கான்செப்ட்னே புரியல. ஆக்சுவலி போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்பின்னர் சாண்ட்னர், அவனை டிராப் பண்ணிட்டு இந்த மேட்ச் அல்லாஹ் கசன்பரை கொண்டு வராங்க. தீபக் சஹாரை கொண்டு வந்துட்டு அவன் ஷார்துல் தாக்கூர் பிளேஸ்ல ஷார்துல் தாக்கூரையும் கொண்டு வராங்க. ரெண்டு பேருமே அடி வாங்குற போலர்ஸ், ரெண்டு பேரையுமே ஆட விடுறாங்க. கான்செப்டே புரியல ஆக்சுவலி உங்களுக்கு. அந்த அஸ்வினி குமாரை கொண்டு வாங்கடா, போல்டா டிராப் பண்ணிட்டீங்க எப்படியோ ஃபைனலி, மயாங்க் மார்க்கண்டே விட்டீங்க. பட் தாக்கூரையும் கொண்டு வச்சு சஹரையும் கொண்டு வரீங்க. அந்த அஸ்வினி குமாரை கொண்டு வரலாம்ல. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போலர் இல்ல அந்த டீம்ல. ஸோ ஐ டோன்ட் நோ, காம்பினேஷன்ஸ் ரொம்ப இடிக்குது. மேபி பேட்டிங்ல ஐ டோன்ட் சி எனி சேஞ்சஸ் இதுக்கு மேல. திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். நானும் தான் சொன்னேன் லாஸ்ட் மேட்ச் ரோஹித் இல்லைன்னா குவிண்டன் டிகாக் தான் ஓபன் பண்ணணும் தான் சொன்னேன் நான். தே டிட் தட். ப்ராப்ளி ஒன்ஸ் ரோஹித் இஸ் பேக், ரயன் ரிக்கில்டன் போயிடுவான். குவிண்டன் ரோஹித் வில் ஓபன். ரெஸ்ட் ஆஃப் த பேட்டிங் வில் ரிமைன் சேம்னு தான் தோணுது. இதுக்கு மேல அவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது பேட்டிங்ல, அதர் தென் பிளேயர்ஸ் ஃபைண்டிங் ஃபார்ம். ஹர்திக் பாண்டியாவுமே இஃப் ஐ ஹாவ் டு சே இஸ் நாட் லுக்கிங் குட். அவன் என்ன இன்னிங்ஸ் ஆடுறான்னு அவனுக்கும் தெரியல, டீமுக்கும் தெரியல. 12 பால் 14 எல்லாம், அதுவும் லாஸ்ட்ல ஒரு 6 அடிச்சதுனால அந்த 12 பால் 14, இல்லைன்னா 12 பால் 6ஓ 12 பால் 7ஓ ஏதோ. அந்த ஒரு 15th ஓவர்ஸ் 14th ஓவர்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடணும்னா இட்ஸ் ரியலி பேட் தான் தோணுது. இன்னைக்கு அந்த ரெண்டு இன்னிங்ஸ் மது சொன்ன மாதிரி குவிண்டன் டிகாக் அண்ட் நமந்தீர் ரெண்டு பேரோட ஸ்கோரை சேர்த்தா 162, இவங்க அடிச்சது 190. பட் ஆடின விக்கெட்ஸ் போனது 6 விக்கெட். 8 பேட்ஸ்மேன் டோட்டலி ஆடி இருக்காங்க. அண்ட் மீதி 6 பேட்ஸ்மேன் சேர்ந்த மாதிரி அடிச்சிருக்கிறது 20 ரன்ஸ். அதுதான் Hmm. பிலீவ் பண்ண முடியல என்னால. எக்ஸ்ட்ராஸ் ஒரு 10 எக்ஸ்ட்ராஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 160 அடிச்சிருக்காங்க, 170 வந்துருச்சு. மீதி எல்லாரும் சேர்ந்து 20 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் திஸ் டீம் தான் தோணுது. அண்ட் டு டாக்கிங் அபவுட் எல்எஸ்ஜிஸ், சாரி பஞ்சாப்ஸ் bowling, தே bowled ரியலி வெல் தான் சொல்லணும். பிகாஸ் அட் ஒன் ஸ்டேஜ் குவிண்டன் டிகாக் அண்ட் நமந்தீர் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. 16 ஓவர்ஸ் 165 சம்திங் இருந்தாங்க இவங்க.
அதுக்கப்புறம் லாஸ்ட் 4 overs பயங்கரமா யாக்கர்ஸ் போட்டாங்க, ஹர்ஷ்தீப் அண்ட் மார்க் ஹென்சன். லெட்ஸ் டச் அப் ஆன் தட் கைஸ். பஞ்சாபோட bowling பத்தி பேசலாம். லைக் அகைன் லைக் பஞ்சாபோட bowling பார்த்தா நம்ம லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல இருந்து ஹர்ஷ்தீப் சிங் பெருசா கிளிக் ஆகல. பட் இன்னைக்கு மேட்ச்ல லைக் ஹர்ஷ்தீப் சிங் தான் லைக் செம்மையா போட்டான். ஸோ லைக் அவன் மேபி மும்பை அதுதான் வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப டேர்ன் ஆச்சு. மும்பை வந்தாலே ஆ அவன் ஹீரோ வந்துடுறான்னு நினைக்கிறேன் எல்லா மேட்சும். அகைன் ஆமா. அதான் அவன் சைட்ல லைக் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டுக்கிறதும் அவன் தான். லைக் நல்லா பண்ணான், நல்லா டைட் பண்ணான். ஸோ அவங்க bowling-ம் லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் லாஸ்ட் ஓவர்ஸ் எல்லாம் லைக் எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி யாக்கர் லென்த் எல்லாம் போட்டு பிடிச்சிட்டு வந்தான். ஸோ வெரி வெல் போல்டுன்னு தான் சொல்லணும். மது, your thoughts on Punjab's bowling? I mean, I'm not. I won't talk about Arshdeep. You know, Arshdeep is good. I mean, when face now he's come back, but I'm quite surprised with Yuzi. Munia ஒரு 45 அடி வாங்கினா his economy is somewhere around 15 or 16 இருக்கு. But at the same time, you know, other bowlers கூட அடி வாங்கினா, you know, Quinton de Kock எல்லாருக்கும் சரியா கொடுத்தா மாஞ்சா. But you know, I'm quite surprised with you know, Yuzvendra Chahal's bowling. At the same time, எனக்கு என்ன ஷாக் ஆனா, you know, Shashank Singh, அவன் விக்கெட் பிக் பண்ணான் again. That is quite surprising. ஏன்னா அவனுக்கு என்ன பண்றது, அவனுக்கு ஒரு ஏன்னா bowling கொடுக்கலான்னு கொடுக்குறாங்களா Knack, இல்ல knack, அவர் மெயின் knack, wicket taking ப்ரெடிக்ஷன். knack இருக்கு அவனுக்கு. ஸோ ஹீ பிக் அப். அண்ட் மற்றபடி வேற எல்லா போலர் லைக் ஜெனிசன் ஆகட்டும், வைஷாக், ஆல் போல் டீசென்ட். பட் ஐ ஃபீல் யூசி கொஞ்சம் ஓவர் ரேட்டட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல அவனு ஐ மீன் ரொம்ப ஹைப் பண்ணாங்களான்ட்டு. பட் அண்ட் ஆல்சோ குவைட் சர்ப்ரைசிங் என்னன்னா, எனக்கு ஐ திங்க் வி ஆல்ரெடி ஸ்போக், ரோஹித் சர்மா இன்னைக்கு பேட்டிங் லைனப்ல இருக்கலான்ட்டு மும்பை டென்ட் குட்டா இல்லைங்கிற இல்ல ஐ மீன் தேர் இஸ் குவைட். நத்திங் வித் ரோஹித் ஆக்சுவலி. அங்க ரோஹித் இருந்திருந்தாலும் பெரிய டிஃபென்ஸ் எல்லாம் ஆயிருக்காது. இந்த பேட்டிங்ல என்ன ஆயிருக்கும், மேக்ஸிமம் ரிக்கில்டன் ஆடி இருக்க மாட்டான், அவ்வளவுதான். பட் அதர் பேட்டிங் வில் ஸ்டில் would have அண்ட் remained the same தான் சொல்லுது. I'm quite surprised, like, you know, Peacock on the start பண்ணி பார்த்தா it was really nice, but I'm still again going back to the same திலக் வர்மா. அவனை எங்க ஆடி வைக்கணும்ட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல அவனை திலக் ஃபர்ஸ்ட் வர்மா ஒன் டவுன் போட்டு ஆக்சுவலி அவங்களால இப்ப டிராப் பண்ண முடியல திலக் வர்மாவை. ஸோ தே ஆர் ட்ரைங் him as a finisher ரோல். ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் கேட்டா, அந்த ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் நல்லா ஆடுறான், வை டோன்ட் யூ கைஸ் பிரிங் him at number 4 நான் கேட்கறேன். ஹர்திக் பாண்டியா ஏன் வரான்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. ஹர்திக் ஐ திங்க் பாண்டியா அங்க எக்ஸாக்ட்லி. யூஸ்லெஸ் அங்க. and at the same time Hardik Pandya, and I'm not sure, like India, Mumbai Indians has three captains, that is Rohit Sharma and Hardik Pandya, Surya Kumar. I mean, Hardik Pandya இன்னைக்கு மேட்ச்ல பார்த்த மாதிரி he was very tense. அவனோட bowling பார்த்தா I think அவனுக்கு அந்த ரோல் பிளே ஆக மாட்டேங்குதா இது இல்லைன்னா இஸ் நாட் ரெடி டு யூனோ இஸ் விட்னஸ் திஸ் ஓன் டீம். ஐ திங்க் இட்ஸ் டைட் காம்ப்ளெக்ஸ். ஒன்னும் புரிய மாட்டேங்குது வாட் இஸ் ஹேப்பனிங் வித் இல்ல ஐ டோன்ட் நோ மும்பை இஃப் அதர் ஸ்குவாட். பிளேயர்ஸ் என்ன டோன்ட் வாண்ட், ஒப்பீனியன்? அவனோட அவன் ஒழுங்கா நடந்துக்க மாட்டேங்கிறாங்களா அதர் பிளேயர்ஸ் கூட என்னன்னு தெரியல. பிகாஸ் அந்த சூர்யா கிட்டயோ திலக் கிட்டயோ அந்த ஃபைட் காணும். இந்தியாவுக்கு ஆடும்போது அந்த கொடுக்குற அந்த ஃபைட், அந்த எனர்ஜி, இந்த ஃபீல்டுலயுமே அந்த யாருமே அவ்வளவா எஃபர்ட் போடுற மாதிரியோ எதுவுமே காணும். எல்லாம் ஈஸியா பால் ட்ரை பண்றாங்க, விட்டுறாங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. ஐ டோன்ட் நோ, சம்திங் இஸ் நாட் ரைட் இன் தட் கேம்ப்னு தோணுது. த மூமெண்ட் பஞ்சாப் அதான் லைக் நிறைய மிஸ்ஃபீல்ட் கூட ஆர்டர் ஆச்சு, பண்ணாங்களே, நிறைய கேட் ட்ராப்ஸ் கூட ஆச்சு. the moment Punjab came to bat, it was like easily, I mean, predict எல்லாம் இல்லை, but we knew that Punjab is gonna win because அவ்வளோ இதா ஆடினாங்க. அப்புறமா அந்த பரமத் சிங் கூட வந்தான், அவனும் சும்மா பும்ரா வீசினு இருந்தான். ஐ மீன் பிரஜர் சொன்ன மாதிரி இப்போ பும்ரா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இட் டசன்ட் மீன் லைக் பும்ரா வேர்ல்ட் கிளாஸ் போலர் எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹீஸ் யா நோ டவுட். ஆக்சுவலி பும்ரா எல்லாம் தப்பு சொல்லவே முடியாது நம்ம.
ஸோ வி cannot tell anything. பிருத்வி ப்ரோ சொன்ன மாதிரி பிருத்வி ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்குவாட்ல ஐ திங்க் இந்த கேம்ப்ல ஏதோ சரியா போல ஏதோ. இட்ஸ் ஹை டைம் அவங்க அதை பத்தி யோசிக்கணும். பிகாஸ் அவங்க காம்பினேஷனலா இதுக்கு மேல யோசிக்கவே முடியாது அவங்க. பிகாஸ் யாருமே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, அதுதான் டு பி ஃப்ராங்க். ஏன்னா பும்ரா எல்லாம் விக்கெட்லெஸ்ஸா 5 மேட்சஸ் விக்கெட்லெஸ் இன் ஐபிஎல்னு சொல்றதே ஒரு ஐ டோன்ட் நோ, சம்திங் இஸ் நாட் ரைட்னு தான் தோணுது. மேபி தே வில் ஹேவ் டு சி வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங், அந்த மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அன்டில் தட் திஸ் டீம் என்ன காம்பினேஷன் வச்சு ஆடினாலும் some or the other way they'll lose in தான் தோணுது. Let's quickly talk about Punjab's batting. பஞ்சாப் பேட்டிங் லைக் செம்மையா ஆடினாங்க. அவங்க எப்பவுமே ஆடுற மாதிரி லைக் அவங்க ஓப்பனர்ஸ் லைக் பிரப்சிம்ரனா இருக்கட்டும், லைக் ரொம்ப நல்லா ஆடினான். லைக் 80 ரன்ஸ் கிட்ட என்னவோ அடிச்சான். ஸோ அவன் தான் லைக் அப்பயே சொன்ன மாதிரி பும்ராக்கும் அடிச்சிட்டு இருந்தான், வர போறவனுக்கெல்லாம் அவன் அடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா லைக் அவங்க ஸ்ரேயஸா இருக்கட்டும், ஸ்ரேயஸும் லைக் ஹி பிளேட் ரியலி வெல். அவர் நல்ல பேட்டிங் விட்டான். அண்ட் அவன் லைக் இன்னொரு ஓப்பனர் பிரியான்ஷ் யாதவ். ஸோ லைக் அவங்க கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் ஒரு 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 நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தான் பிரிப்சம்ரன் கூட. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அவன் விக்கெட் போச்சு. ஒருவேளை அவன் விக்கெட் போகாம இருந்தா மேபி இவங்க போட்ட பவுலிங்கும் பாக்குறப்போ எனக்கு என்னவோ அவங்க 2 பேரும் முடிச்சிருப்பாங்களோ என்னவோ தோணுது. ஏன்னா இப்போ மும்பை சைட்ல பாத்தீங்கன்னா அவன் ஸ்பின்னர் அந்த 2 விக்கெட் எடுக்காம இருந்திருந்தா ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்க வந்து விக்கெட் இல்லாமலே ஃபுல் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்கன்னு தோணுது. அவ்வளோ நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்ல ஒரு விக்கெட் போனப்ப கூட ஸ்டாயினஸ் வந்தான். அவங்க கூட வந்த 2-3 பால்ல 15 ரன் அடிச்சுட்டு போயினே இருந்தான். இப்போ அவங்க லைக் சூப்பரா சேஸ் பண்ணாங்க. ஓவரால் அவங்க பேட்டிங் வந்து செம்மையா இருந்துச்சு. Yeah, Madhu, your thoughts on Punjab's batting? I mean, before starting the thing one day, I told you that there is nothing more to talk about Punjab. It was clearly seen that Punjab dominated in today's game. Not dominated, they just whitewashed Mumbai bowling lineup. யாரு என்ன ப்ரோ மொத்தம் இதே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸ்குவாட் மும்பை போலிங் லைனப்பே சேஞ்ச் பண்ணாங்க. அங்க ஒரு பெரிய காமன் பவுலர் பார்த்தா பும்ரா மற்றும் ஷர்துல் தாக்கூர் ஏதோ போட்டு 3 overs ரன் ஆடுறாங்க. 3 overs எக்கனாமி 14-15 runs கொடுத்துருவாங்க. அவர் I think what Mumbai's mindset when they bought for Shardul Thakur, அது தவிர தீபக் சார் கூட I think he bowled only two overs சென்ட்ரல் அவங்க 2.5 overs 45 something. Yeah, 45. I think ரொம்ப ஹைப் பண்றாங்களோ இல்ல மேனேஜ்மெண்ட் என்ன தெரியல. பட் டாக்கிங் அபவுட் பஞ்சாப்ஸ் batting overall it was like as expected ஜெயிக்கிறான். though it was டார்கெட் 210-215 செட் பண்ணா கூட பஞ்சாப் would have easily won. எனக்குமே அதான் தோணுது. ஈவன் இஃப் தே ஹட் ஸ்கோர்ட் அந்த 20 runs எக்ஸ்ட்ரா எப்படியாவது அவங்க அடிச்சிருந்தா கூட பஞ்சாப் would have easily got there ன்னு சொன்னீங்க. 16 something ஓவர்ஸ்லயே ஆல்மோஸ்ட் 200 வந்துட்டாங்க. ஸோ they could have easily got there ன்னு தோணுச்சு. ஐ திங்க் ஹை டைம். மும்பையோட போலிங் பத்தி எதுவும் பேசுறதுக்கு பெருசா இல்ல. எல்லா ட்ரைட் இஸ் பெஸ்ட். பட் அவனுமே அவ்வளோ என்ன சொல்றது விக்கெட்டிங் போலர் மாதிரி எல்லாம் தெரியல. ஜஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேட் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆனாங்க அந்த அவனோட பாலுக்கு. நத்திங் டு டாக் மச். ஸோ வாட் நெக்ஸ்ட்? பஞ்சாப் இஸ் பிளேயிங் ஐ திங்க் யார் ஆடுறாங்க பஞ்சாப்? LSG. ஸோ another easy win for them. So I think the Punjab are going to be, I think ஒரு மேட்ச் தோக்காம I think they are going to have 12 points on the board நினைக்கிறேன் very soon. So it will be quite easy for them after LSG match to qualify in தோணுது. because இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா they will be qualifying after LSG match. But yeah, for Mumbai I think என்ன சொல்றது, I think they have had difficult teams in the beginning itself. டு பி ஃப்ராங்க் சொல்ல போனா டெல்லில இருந்து ஆரம்பிச்சு ஆர்சிபி, ராஜஸ்தான், பஞ்சாப் எல்லாருமே டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கிற டீம். ஸோ நவ் ஃபார் தெம் தி நெக்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஆர் லிட்டில் பிட் ஈஸியர்னு தோணுது. ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க குஜராத், சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி வீக்கர் டீம்ஸ் மேல ஆடுறாங்க. வீக்கர் டீம்ஸ் இந்த சென்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்ல கொஞ்சம் மிடில்லையும் பாட்டம்லயும் இருக்கிற டீம்ஸ் மேலதான் நெக்ஸ்ட் 5 மேட்சஸ் ஆட போறாங்க. So if they can win those 5 matches, I think they will be reaching 12 points. So அப்படி அது நடக்குமா இல்லையான்றதை we have to again wait and see.
So yeah, so that's it. That's pretty much about this match. I think we have covered most of the things there. Yeah, so we'll do a quick preview on tomorrow's match as well. So tomorrow it's Gujarat versus Kolkata at Ahmedabad. So what are you guys expecting from that match? கொல்கத்தாவும் எந்தெந்த டீம்னு சொன்னீங்க? ஸோ யா ரெண்டு மேட்ச் பார்க்குற Gujarat. மாதிரி கொல்கட்டா வர்சஸ் ஜிடி. ஸோ G2. கொல்கட்டா ஜிடி ஓவராலாக பார்க்குறதுக்கான லைக் ஐ மீன் அகெயின் தெர் இஸ் நத்திங் மோர் டு டாக் அபவுட் கேகேஆர். ஸ்குவாட் நல்லா இருக்கு, பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க, பட் ஸ்டில் ஐம் நாட் ஷூர் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் கேகேஆர். ஜிடி பார்த்தா இட்ஸ் லைக் நியூட்ரல், தேர் டூயிங் குட். ஏன்னா கில் ஃபார்ம்ல இருக்கான், சுதர்ஷன் நல்லா விளாடுறான், bowling lineup நம்ம டிஎஸ்பி சார் ஆகட்டும், பிரசித் கிருஷ்ணா ஆகட்டும், தேர் ஆக்சுவலி தே have developed so much of things. So it is gonna be 70-30% of match. But again, நாளைக்கு KKR, I wish tomorrow KKR should open the Kata. They're in the like they're talking about Punjab. They haven't lost 0 games, and when it comes to KKR, they haven't won single game. So I feel like it's like when I talk particularly talking about KKR and GT, it is like 70-30% of game. I wish tomorrow to KKR to win, but again that 70% is only for on GT. எது வேணாலும் ஆகலாம். There might be anything kind might happen. My opinion is like there are chances. Definitely, 70% goes to GT, but I wish tomorrow to KKR to win. Okay, Praji, your thoughts? லைக் அதேதான். ஸோ இந்த ரெண்டு டீம்லயும் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, அதே டைம்ல வீக்னஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இந்த டீம்ல இவன் இருக்கா, அந்த டீம்ல அவன் இருக்கான்னு சொல்ற மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற அதே பிளேயர்ஸும் இவங்க டீம்லயும் லைக் லைக் ஒரு மாதிரி ஈக்குவலா இருக்கு டீம். ஸோ ஸ்குவாட் வைஸும் அவங்க ரீசெண்டா ஆடின மேட்சஸ்ல இருக்கிற ஃபார்ம் வைஸும் பார்த்தா அந்த டீம் இந்த டீம்னு ப்ரொபாபிலிட்டி கொடுக்கறத தாண்டி ஐ திங்க் ஐ வாண்டட் கேகேஆர் டு வின் தேர் ஃபர்ஸ்ட் மேட்ச் டுமாரோன்னு தோணுது. ஸோ ஐ வுட் கோ வித் கேகேஆர். ஓகே, ஸோ அக்செப்ட் பண்ணுவாங்களா கேகேஆர் குஜராத்தோட ஹோம் கிரவுண்ட்ல? பட் குஜராத் ஆர் ஆக்சுவலி ஃபைண்டிங் ஃபார்ம். கில் ஒரு மேட்ச் 50 அடிச்சான், பட்லர் 2 மேட்ச் 50 அடிச்சான், சாய் சுதர்ஷன் ஆல்சோ இனிஷியல் மேட்ச்ல ஒரு 50 அடிச்சான். ஸோ தேர் bowling இஸ் ஆல்சோ கமிங் குட். பிரசித் கிருஷ்ணா இஸ் இன் தட் பர்பிள் கேப் போர்டு. ஸோ ஐ திங்க் தேர் ஆல்சோ ஃபைண்டிங் சம் ஃபார்ம். வாஷிங்டன் சுந்தரம் அடிச்சான்னு நினைக்கிறேன் நடுவில். I think they are finding some form in their team as well, so it will be difficult to stop them at home in நினைக்கிறேன். I'll still go with GT with 65-35 advantage. So who are your impactful players for tomorrow? I think கொல்கத்தால ரஹானே அண்ட் ஜிடில சுபம் கில். Okay, Madhu? इनको रहाने का सोलर, but at the same time I expect tomorrow at least one game Cameron Green should open up tomorrow one game. In fact, full விளையாடணும் அவன் நாளைக்கு. So either அஜிங்கே ரஹானே or Cameron Green. And this side Butler and into வந்தது நாளைக்கு. எனக்கு என்னவோ சாய் சுதர்ஷன் couple of 2-3 மேட்சஸ்ல இருந்து கொஞ்சம் ரன்ஸ் கம்மி. ஸோ அவன் அடிப்பான்னு தோணுது நாளைக்கு என்னவோ. அந்த கேகேஆர் போலிங் லைனப் மேல ஐ திங்க் சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷனுக்கு படம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் சாய் சுதர்ஷன் மைட் கோ பிக் டுமாரோன்னு தோணுது. ஃப்ரம் கேகேஆர் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபின்னாலன். நான் 5 மேட்சுமே ஃபின்னாலன் சொல்லிட்டு ஒரு மேட்சாவது அடிப்பான்னு நினைக்கிறேன். 1 in 5 மேட்ச் தான் அவன் அடிப்பான்னு சொல்றாங்க. ஸோ அந்த 5வது மேட்ச் நாளைக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். So let's see how it goes. So you guys we are expecting KKR to win, not GT to win. So let's see how it goes. We will come back and do the post-match review of GT versus KKR tomorrow. Until then, see you guys. Bye bye. Bye bye. Bye. Thank you, viewers.